இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரைஸ் நூடுல்ஸ் அதுவும் வந்து புழுங்கல் அரிசி வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய கேரட், பாதி குடமிளகாய், பீன்ஸ் வந்து 4, காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக, இது எல்லாத்தையும் வந்து நீளமாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது புழுங்கல் அரிசி மாவு. நம்ம இடியாப்பத்துக்கு வந்து பச்சரிசி எப்படி கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் மாவு அரைச்சி எடுத்துக்குவோமோ அதே மாதிரி புழுங்கல் அரிசி, அதாவது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியும் வந்து கழுவி வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவில் வந்து இடியாப்பம் பண்ணாலும் கூட நல்லாவே சாஃப்டாக வரும். ஒரு டைம் நான் உங்களுக்கு இந்த மாவில் இடியாப்பம் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி அரைச்ச மாவில் இருந்து 2 கப் அளவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுடுதண்ணி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சூடாக இருக்கனால வந்து நம்மளால கையால் வந்து மாவு பிசைய முடியாது. அதனால முதல்ல கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறமா மாவு கொஞ்சம் ஒன்று சேர்ந்த பிறகு கை சூடு பொறுக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம கையை வச்சு மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இடியாப்பத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும். இது வந்து இடியாப்ப அச்சு. இதை விட ஹோல் கொஞ்சம் பெருசாக இருக்கிற அச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் ஷேப்பு கிடைக்கும் நமக்கு. உலக்கில் மாவு ஃபில் பண்ணிவிட்டு அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி கொதி வரவும் மாவு வந்து வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரி புழிஞ்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ரைஸ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் நல்லா உதிரியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், எல்லாத்துலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா உதிரியாக இருக்குது. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரெடிமேட் நூடுல்ஸ் பவுடர் அப்புறம் சீஸ் சேர்க்க போகிறோம். அது ரெண்டுலேயுமே வந்து சால்ட் இருக்கும். ஸோ உப்பு கூடிடாமல் வந்து பார்த்துக்கணும். ஒரு மூடி போட்டு வந்து காயை நல்லா வேக வச்சுக்கணும். காய் வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நூடுல்ஸ் பவுடர் கடையில் கிடைக்கும்ல, அதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ண ரைஸ் நூடுல்ஸை வந்து இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு துருவின சீஸை வந்து மேலாப்பில் தூவி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ரைஸ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் திங்ஸ் ஐ நோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.